ஏய் வேற யாரா வெளில போறது? ஏய் அஜீஷே வேற யார் வெளில போறது? வேற யார் வெளில போறது? கீழே வச்சு எனக்கு வேணுவா தெரிலடா பார்க்குறேன். ஐம்பத்தி 54 6 ஓவருக்கு 54. பாண்டியன் 24 ஒரு 6 4. Lovely ball, boy, lovely ball.
ஸ்டாப்ண்ணே கிரேட் ஸ்டாப்ண்ணே மீராண்ணே.
இங்கே கூட நல்லா இருக்கு. இங்கே இருக்குமா பாம்பு வந்துட்டு இல்ல இல்ல மேடு தெரியுதுண்ணே உடம்புல. மத்தானே மத்தானே அபினே மத்தானே சொல்லி வருது திருவண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. பவுண்டரி பேக்கப் அருமையான கேட்ச். திரும்புங்க திரும்புங்க.
உதவி தேவையில்லையா? திருவண்ணே திருவண்ணே போடு போடு வாஸ்து வாஸ்து கொப்பு இல்ல லைட்டா வெளியே அஜீஸு இந்த பாலை கட் பண்ணுறதுக்கு இப்படி ஓடக்கூடாது அஜீஸு, இப்படி ஓடணும், கிராஸ் பண்ணி போகணும், புரியுதா? பாலை கட் பண்ணுறதுக்கு பாலை விட்டுறணும்னு நினச்சினா நின்றணும், பாலை கட் பண்ண நினச்சினா இப்படி ஓடக்கூடாது, பாலுக்கு எதிர்த்து ஓடணும். That is the mic. Yes, this is the mic.
Hi, good evening everybody. Today T20 match between Asalam CC and விளங்கிருச்சு ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் Fire Friends 11s led by Mr. Sachin Siva. Fire Friends are eating fire and laughing fire. Miran of Asalam CC bowled the ball and Mr. Siddiq unfortunately take the cage. Keeper caught the cage unfortunately and Bala got out. Oh, it's a pity. Bala was not believing the wicket. He claims it is not a cage. He didn't attend to any shot. அஸ்ஸலாம் சிசியின் அனைத்து அணி வீரர்களும் ஒன்றாக குழுமியுள்ளனர். பாலா அவர்களுடைய விக்கெட்டை அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நடந்த போட்டியில் 12 ஓவர்களுக்கு மேலாக வீசப்பட்டுள்ளது. 12 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் ஃபயர்ஃபாக்ஸ் அணியினர் சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த அணியின் சச்சின் அவர்கள் அவுட் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 ரன்களுக்கு மேலாக ஆடிக்கொண்டிருக்கிறார். சிறந்த ஒரு போட்டியாக இது அஸ்ஸலாம் சிசிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அணியின் வீரர்கள் விக்கெட் எடுப்பதற்கு சிறிது சிரமமாக இருக்கின்றது. பந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பந்துகள் விழாத காரணத்தினால் அந்த அணியின் பந்து வீச்சாளர்கள் சிறிது சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த அணியின் சிறந்த ஆல்ரவுண்டர் வீரரான திரு மீரான் அவர்கள் பந்து வீச வருகிறார். அவர் இதுவரை வீசிய 2 ஓவர்களில் ஓரளவு குறைந்த ரன்களை கொடுத்துள்ளார். 1 விக்கெட் எடுத்துள்ளார். அஸ்ஸலாம் சிசியின் அனுபவ வீரரான ஹபீப் என்பவர் காலதாமதமாக வந்துவிட்டு கமெண்ட்ரி சொல்ல வந்தவரின் கால்களை நோக்கி பந்தை எறிவதற்கு பதிலாக கல்லை தூக்கி எறிகிறார் திருநாவுக்கரசு என்னும் இளம் வீரர். அவருக்கு வயது 12 தான் ஆகிறது கிரிக்கெட் சரித்திரத்தில். அவருக்கு வயதோ 42. ஆனால் சேட்டைகள் 18. பந்து வீச்சாளர் பந்து வீச வரும் பொழுது பேட்ஸ்மேன் கொஞ்சம் அசட்டையாக இருந்து விட்டார். அகலப்பந்தை வீசியுள்ளார் திரு மீரான் அவர்கள். எவ்வளவு அனுபவமான வீரராக இருந்தாலும் பந்தை சரியான கோணத்தில் வீசாத பொழுது அந்த பந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறது. அந்த அணியின் சிறந்த ஆட்டக்காரராக தன்னைத்தானே கருதி கொள்ளும் சாது 7ஆம் நம்பர் ஜெர்சி அணிந்துள்ளார். ஆனால் அந்த பந்தை விட்டு விட்டார். ஃபுட்பால் வீரரை போன்று காலுக்குள் கப்பை விட்டு விட்டார் திரு சாத் அவர்கள். சிறப்பாக ஃப்ளைட் செய்யப்பட்ட பந்தை சச்சின் சிவா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட முயற்சித்தார். ஆனால் பந்தை எடுத்து எறிந்த பாசித் தனது மூளையை பாக்கெட்டுக்குள் வைத்துவிட்டு பந்தை மட்டும் பந்து வீச்சாளரை நோக்கி அவசரமாக எறிந்த காரணத்தினால் அந்த பந்து லாங் லெக் திசையில் இருந்த பந்து வீச்சாளருக்கு ஃபீல்டருக்கு சென்று ஓவர் த்ரோ ஆகிவிட்டது. ஆஹா, அருமையாக பேட்ஸ்மேனை ஏமாற்றினார் திரு மீரான் அவர்கள். நான் கமெண்ட்ரி செய்வதை பிடிக்காது. திருநாவுக்கரசு என்பவர் என் கால்களுக்குள் கல்லை போட்டு கொல்ல பார்க்கிறார்.
என் கால்களை நொறுக்க பார்க்கிறார். அவருக்கு வேண்டிய ஆகா எப்பொழுதும் போல அஸ்ஸலாம் சிசியின் சிறந்த ஃபீல்டராக கருதி கொள்ளும் சாத் அவர்கள் அந்த பந்தை எப்பொழுதும் போல் விட்டுவிட்டார். இதுவரை வந்தது கேட்டிருக்குமா? கேட்டால் என்ன சூசைட் பண்ணிக்கிறாங்க? அதெல்லாம் சூசைட் பண்ண மாட்டாங்க. நல்ல பந்து வீச்சை வெளிப்படுத்தி விட்டு உட்காருங்க சும்மா. கொஞ்சம் அவரை கூட ரெஸ்ட்டு குடுறாடே. ரொம்ப நேரம் நிற்க முடியாது. உங்களுக்கு தான் உட்காரத்தையும் சேர் போட்டிருக்குல்ல. அஸ்ஸலாம் சிசியின் கேப்டனான அப்துல் அஜீஸ் அவர்கள் இப்பொழுது பந்து வீசுவதற்காக பந்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் வீசுவது அகல பந்தா இல்லது சரியான பந்தா என்பதை அவர் வீசும் முறையில் தான் கணிக்க முடியும். டே தேர்ட் மேனில் ஆள் வச்சுக்கடா. ஏன் தேவையில்ல டிசிஷன்ன்றான். நீங்கள் என்ன பேசினாலும் மைக்கில் போவோம். எந்திரிச்சு மட்டும் விருட்டுன்னு போயிடாதீங்க. நாங்கள் சிறு வயது முதலே டோனி கிரேக் சேப்பல் போன்ற பல்வேறு சிறந்த வர்ணனையாளர்களை சந்தித்துள்ளோம். தமிழில் அப்துல் ஜப்பார் என்பவரும் சமீப காலமாக ஆர்ஜே கார்த்திக், ஆர்ஜே பூர்த்திக் போன்ற பிளேயர்களையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கால்களுக்கு வெளியே வீசப்பட்ட பந்தை பேட்ஸ்மேன் அழகாக லெக் சைடில் கிளைட் செய்து விட்டார். இந்த பந்து பவுண்டரி லைனுக்கு தாண்டி சென்று விட்டது. அடுத்த பந்தை எதிர்நோக்கி உள்ளார். அரைக்குழியில் குத்தப்பட்ட பந்து. இதையே பேட்ஸ்மேன் கணித்திருந்தார் என்றால் பாயிண்ட் திசையில் 6 அடித்திருப்பார். ஆனால் அவர் அதை தவறவிட்ட காரணத்தினால் ஒரு ரன்னை அடித்துள்ளார். தெரியுதா? இப்பொழுது ஃபயர்ஃபாக்ஸின் நட்சத்திர ஆட்டக்காரர் சச்சின் சிவா பந்தை விளாசியுள்ளார். அந்த பந்தை தடுப்பதற்காக அந்த அஸ்ஸலாம் சிசியின் நட்சத்திர ஆட்டக்காரர் ஹபீப் அவர்கள் பந்தை விட்டு பந்து பவுண்டரியை தொடவில்லை என்று கூறுகிறார். ஆனால் பந்து பவுண்டரி லைனை கடந்து விட்டு அரை மணி நேரமாகிவிட்டது. மூன்று பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 9 ரன்களை விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது அஜீஸ் ஓவரில். 4வது பந்தும் பவுண்டரி ஆகுமா? அடித்து விட்டார் சச்சின் சிவா. பாசித் போகிறார். பந்தை விட்டு விடுவாரா இல்லை எறிந்து விடுவாரா? பந்தை எறிந்து விட்டார். சித்திக் அந்த பந்தை தடுத்து விட்டார் பேடுகளால். 2 பந்துகள் உள்ளது. நன்றி சார், நீங்கள் சொல்லக்கூடாது. அருமையான பந்தை வீசியுள்ளார் அஜீஸ் அவர்கள். இன்னும் 1 பந்துகள் வீசப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது அவர் ஒரு ஓவரில். 15 ஓவர் முடிஞ்சா ஸ்கோர் இதில் இருக்கா? ஆஹா, அலிகானே அஸ்ஸலாம் சிசியின் திரு கலீல் அவர்கள் பந்து வீச வருகிறார்.
அவர் பந்து வீச வரும்பொழுது ஃபீல்டர்களை ஒவ்வொரு திசையிலும் உள்ள ஃபீல்டர்களை அங்கே நில் இங்கே நில் என்று கூறுவார். ஆனால் மட்டும் பந்து வீச மாட்டார். அவர் நிறுத்திய பகுதியில் பந்து வீச மறுப்பார். ஏனெனில் எதிரணியின் ஆட்டக்காரர்களெல்லாம் எல்லோரும் விளையாட வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள். வெளில அனுப்புவோம் என்ன போ யார் உள்ளே இருக்கேன், முபினை வெளியே அனுப்பிட்டு இல்லை இப்போ நான் சாதா வெளியே அனுப்பிட்டு நீ தான் பவுலிங் பேட்டிங்காவது பண்ணலாம். நான் கூட பவுலிங் போட்டிருந்துருக்கலாம் போல இருக்குது. அஸ்ஸலாம் சிசியின் அணியினர் சச்சின் சிவாவின் பேட்டிங்குக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். சச்சின் சிவா பல்வேறு தமிழக அணியின் வீரராக இருக்கிறார். சிறந்த வீரர், நல்ல பந்து வீச்சாளரும் கூட. அவர் நல்ல பேட்ஸ்மேன். அவர் தனது ஆர்க்கில் வீசப்படும் பந்தை சிக்ஸருக்கு பவுண்டரிக்கு வெளியே துரத்தி விடுவது அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. அவர் நல்ல வீரர். அவருடைய பலமே லெக் சைடுக்கு வெளியே வீசப்படும் பந்துகளை சிக்ஸராக மாற்றுவது தான். அஸ்ஸலாம் சிசியின் மேனேஜர், தற்பொழுது மேனேஜராக இருக்கக்கூடிய அலிகான் அவர்கள் நமது கமெண்ட்ரி டீமுக்குள் வந்துள்ளார். ஆகாக முதல் பந்தை வீசிய கலீல் அவர்களுக்கு அவரே பந்தை தானாகவே தடுத்துள்ளார். சிறந்த தடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தினார் சச்சின் சிவா. இடது லெக் சைடுக்கு வெளியே வீசப்பட்ட பந்து அருமையாக சிக்ஸராக மாற்றியுள்ளாரா? சிக்ஸா போகிறா? அருமையான சிக்ஸராக மாற்றியுள்ளார் சச்சின் சிவா அவர்கள். சச்சின் சிவா காலையிலும் ஒரு 20 ஓவர் ஆட்டத்தை வெளிப்படுத்தி விட்டு வந்திருக்கிறார். அதிலும் சிறந்த கிட்டத்தட்ட ஒரு 9 சிக்ஸர்களை அடித்து விட்டு வந்திருக்கிறார். இந்த ஆட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 2 சிக்ஸர்களை அடித்துள்ளார். உண்மையிலேயே ஒரு சிறந்த ஒரு ஆட்டக்காரராக இருக்கிறார் திரு சச்சின் சிவா அவர்கள். அவருக்கு பல்வேறு அணிகளில் ஆடிய அந்த அனுபவம் அவருக்கு கை கொடுக்கிறது. 9ஆம் நம்பர் ஜெர்சியை போட்டு கொண்டிருக்கும் காரணத்தால் நவாப் அவர்களுக்கு இன்று ராசி இல்லை என்று தோணும் அளவுக்கு அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ராசியான எண் 500 ஆகும். அவர் பிரைன் லாரா, வால்ஸ் போன்றவர்களை தொடர்ந்து 400 ரன்கள் 500 விக்கெட்டுகள் என்று தொடரக்கூடிய ஆள். அஸ்ஸலாம் சிசியின் கேப்டனே பந்தை எடுத்து தவற விட்டுவிட்டார். கோட்டை எல்லை ஓட்டை விட்டு விட்டார். அணித்தலைவா, இது நியாயமா? ஐயோ ஐயோ நாதா நாதா, இப்படி பந்தை செய்தால் என்ன செய்வது நாதா, குருநாதா? அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் அஜீஸ் அவர்கள். நல்ல ஓட்டம், ஒரு ரன்னை எடுத்துள்ளார். தவிர்க்கலாம். தப்பி இருக்கலாம் என்று கூறுகிறார். அவன் அங்கே தள்ளி வந்திருக்கணும். இல்லை சாதே, நீ அந்த இந்த சொட்டையில் நில்லு, அது போதும். அங்கனக்குள்ளே நில்லு, போதும். போதும், அதுதான் உன் பொசிஷன். இல்லை அவர் ரொம்ப இழுக்கிறார். கட்டுப்படுத்தும். கமெண்டேட்டராக இருப்பவர் கமெண்டிங் மற்றும் செய்யும்படி அஸ்ஸலாம் சிசியின் நட்சத்திர ஆட்டக்காரர் திரு அவர்கள் அறிவுறுத்துகிறார். பந்தை மேட்டுக்கு வெளியே போட்டு நோபால் ஆகியுள்ளது. ஃப்ரீ ஹிட்டாக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆம், ஃப்ரீ ஹிட்டு தான். இப்பொழுது இந்த பந்தை பேட்ஸ்மேன் வெளியே அடிப்பாரா என்பதை பார்ப்போம். இது ஒரு நல்ல முயற்சியாகும்.
இந்த பந்தை ஹபீப் அவர்கள் பிடிக்க மாட்டார் என்பது உலகறிந்த விஷயமாகும். ஏனெனில் அவரை விட்டு 30 அடி தள்ளி விழுந்துள்ளது பந்து. இந்த கமெண்ட்ரி பிடிக்கவில்லை என்று நமது அணியின் திரு அஜீஸ் அவர்கள் சொல்லுகிறார். பி அஜீஸ், பெரிய அஜீஸ் என்று அழைக்கப்படுவார். அஜீஸ் உங்கள் அத்தா பேரண்ணா, அஜீஸ் உங்கள் அத்தா பேரண்ணா பீர் முகமதா? யோ சொல்லியா, உங்கள் அத்தா பேர் சொல்லியா? அஸ்ஸலாம் சிசியின் நட்சத்திர ஆட்டக்காரர் திரு அப்துல் அஜீஸ் அவர்கள் கமெண்ட்ரி அணியினரை வாழ்த்துகிறார். இப்பொழுது அஸ்ஸலாம் சிசியின் துவக்க பந்து வீச்சாளர் திரு தாரிக் அவர்கள் பந்து வீச வந்துள்ளார். என்ன பண்ண? இருங்க 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 தெரியாது ஏறினது. உட்காருங்களா அப்போ கொஞ்சம் நேரம்? உட்கார பண்ணேன், உட்கார தான் பண்ணேன். போலிங் முடியலண்ணே. யார் இருக்கா உங்களுக்கு போல? ரைட் ஓகே. சரி கிருஷ்ணன், இருங்க இருங்க கொஞ்சம் இப்படி உட்காந்து ஆட்டிடுங்க. இங்கே வாங்க, அங்கே உட்காந்துக்குங்க. உட்காந்து அப்படியே லூஸ் பண்ணுங்கள், காலை ஆட்டுங்க. அப்படியே இப்படி லூஸ், நல்ல காலை இப்படி வச்சுக்கோங்க. அந்த காலை எங்கே வைங்க, ஒரே ஈவனாக வச்சுக்கிட்டு அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள். டெட் பால் தாங்க அது. இங்கே இந்த இடத்துல அங்கே தான் பாரு, அங்கே தான் பால் டெட் பாலுங்க. பால் முன்னாடி விழுந்துச்சு. வெயிலின் கொடுமை காரணமாக அஸ்ஸலாம் சிசி அணி வீரர்கள் அனைவரும் துவண்டுள்ளனர். அவர்களுக்கு சர்பத், பல்வேறு சத்து பொருள்கள் தேவைப்படுகிறது. அருமையான பந்தை வீசியுள்ளார். பந்து மிடில் ஸ்டம்புக்கு வெளியே குத்தி பேட்ஸ்மேனின் மிடில் அண்டு லெக் பேடில் பட்டுள்ளது. இது எல்பிடபிள்யூ வைக்கப்பட்டிருந்தால் இது ஒரு நிச்சயமான அவுட்டாக இருந்திருக்கக்கூடும். அருமையான ஷாட்டை அடித்துள்ளார் சச்சின் சிவா. உறுதியாக ஆனால் சிறப்பாக தடுக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசு தன்னுடைய கால்களால் அந்த பந்தை தடுத்தார். அந்த பந்தை ஜலீல் அவர்கள் எடுத்து கீப்பரை நோக்கி எறிந்துள்ளார். அருமையான ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அஸ்ஸலாம் சிசி அணியினர். இப்பொழுது ஒரு விக்கெட் கிடைக்குமா அஸ்ஸலாம் அணி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. லெக் ஸ்டம்புக்கு வெளியே வந்த பந்து கால் காப்பில் பட்டு ஒரு லெக் பையாக ஆகியுள்ளது. ஆமாம், ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் அஜீஸ் அவர்கள். அருமையாக நீண்ட தூரம் ஓடி சென்று பந்தை தன் கால்களால் தடுத்தார். அந்த பந்தை அணியின் இளம் வீரர் முஃபின் எடுத்து பந்து வீச்சாளருக்கு வீசியுள்ளார். அருமையாக லெக் சைடில் போடப்பட்ட பந்தை வெட்டி விட்டுள்ளார். ஒரு ரன் ஆகியுள்ளது.
அஸ்ஸலாம் சிசியின் கலீல் அவர்கள் தனது 2வது ஓவரை வீசுவதற்காக வந்துள்ளார். இன்னும் கொஞ்சம் அந்த கல்லில் உட்காந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் நல்லா சாஞ்சிட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணுங்கள். படுத்துட்டு முதுகை ரெஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த காலை இப்படி கொத்த வச்சு இப்படி ஆட்டுங்க. அப்படி கூட வச்சுட்டு இப்படி அங்கே நில்லு, இங்கே நில்லு, இங்கே நில்லு, கவுண்டமணி ஸ்டைலில் சொல்லிவிட்டு பந்தை தன் இஷ்டத்துக்கு போடுகிறார் கலீல் பாய். அருமை அருமை. ஃபுல் டாஸாக லெக் ஸ்டம்புக்கு பின்னால் போடப்பட்ட பந்து அதை ஒரே வெளுவாக வெளுத்து உள்ளார் ஃபயர்ஃபாக்ஸ் அணி ஆட்டக்காரர். பால் ஆஃப் சைடில் வைத்தா. அருமையாக பந்தை வீசியுள்ளார் கலீல் அவர்கள். பந்தை சிறப்பாக மிஸ் செய்துள்ளார் திரு சச்சின் அவர்கள். சச்சின் சிவா. அவருடைய அடைமொழி சச்சின் சிவா தானே. வெளியே அடித்து செல்லப்பட்ட பந்து 2 ரன்களாக மாறியுள்ளது. ஃபயர்ஃபாக்ஸ் அணியினர் 1-2 என்று மாற்றி மாற்றி ரன்களை குவித்து கொண்டிருக்கிறார். அதற்கிடையே பெரிய ஷாட்டுகளுக்கும் சென்று கொண்டிருக்கின்றனர். கிடைக்கும் பந்துகளை பவுண்டரியாகவும் சிக்ஸராகவும் மாற்றி வருகின்றனர். அந்த அணியின் சச்சின் சிவா இருப்பது மிக கூடிய பலமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த பந்தை லெக் சைடில் அடித்து விட்டார். அதை திரு அவர்கள் பிடித்து பந்தை பவுண்டரிக்கு வெளியே தூக்கி எறிந்துள்ளார். அவர் சிறந்த ஆட்டக்காரராக, சிறந்த ஒரு நட்சத்திர ஃபீல்டராக இருப்பதன் காரணமாக அஸ்ஸலாம் அணிக்கு விளையாடினாலும் அவர் ஃபயர்ஃபாக்ஸ் அணியின் வீரராக மாறியுள்ளார். இந்த கேமராக்களையும் செட்டிங்களையும் செட் செய்தது அவர்தான். அந்த பந்தை இங்கிருந்து அங்காக பிடித்து வெளியே எறிந்து விட்டார், பவுண்டரிக்கு வெளியே. 4 ரன்கள் ஆகியுள்ளது. பந்து வீச்சாளர் பந்து வீச வரும் பொழுது அந்த பந்தை பந்து வீச்சாளர் தனது பந்து வீசும் எல்லைக்கு ஏற்பாக பந்துகளை வீசிக்கொண்டிருக்கிறார். அந்த அணியின் இளம் வீரர் முபின் அருமையாக பந்தை எடுத்து வீசினார். ஆனால் பவுலர் பிடித்து அதை ஸ்டம்பில் அடித்திருந்தால் ரன் அவுட்டாக இருந்திருக்கக்கூடும். நல்ல ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளார் திரு கலீல் அவர்கள், நவாப் கலீல் அவர்கள். தனது 4வது ஓவரை வீச வந்துள்ளார் திரு தாரிக் அவர்கள். ஸ்கோர்! நூற்றி 146 ரன்களை அடித்துள்ளனர் ஃபயர்ஃபாக்ஸ் அணியினர். ஓவர் தெரியலையா?
வெளியே வீசப்பட்ட அகலப்பந்து ஒய்டாக அறிவிக்கப்பட்டது. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் முஃபின் அவர்கள். இளம் வயது வீரராக இருந்தாலும் பந்துகளை குறித்தவராமல் எடுத்து அதை பவுலருக்கு எறியக்கூடிய நல்ல சக்தி தம்பி முஃபினுக்கு இருக்கிறது. இளம் வயதிலேயே இவ்வளவு சிறப்பாக விளையாடும் இவர் எதிர்காலத்தில் நன்றாக விளையாடக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. அருமையான கேட்சை எடுத்துள்ளார் திரு கலீல் அவர்கள். கேமரால இருக்கு வேணா பாத்துக்க. இதா இருக்கு. திரு கேமரால இருக்குல்லடா கேமரால இருக்குடா, அதை பாடுறா. உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, அதை கலீல் பாய் அவர்கள் சிறப்பாக கணித்து பந்தை எடுத்து விட்டார். ஆனால் பந்தை தவற விட்டு விட்டாரா என்று ஆட்டக்காரர் திரு சிவா கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் உண்மையிலேயே அது சிறப்பாக பிடிக்கப்பட்ட கேட்ச் ஆகும். கலீல் பாய் குட் கேட்ச். இல்லை, அது சில ஆளுகளுக்கு இது இல்லை, பக்குவம் இல்லை. இன்னும் எத்தனை ஓவர் இருக்கு அஜீஸு?
ஏய் அவனை உட்கார சொல்லுங்க அந்த சிலாப்பிளாக்கிய. ஏய் அவனை உட்கார சொல்லி அவனை. ஏய் உட்காரியா நீ முதல்ல. அருமையான பந்து வீச்சு தாரிக் அவர்களின் மூலம். அருமையான பேட்டிங். என்னடா பந்தை போய் விட்டுட்டு 2 பேரும் விட்டுட்டு ஓடிட்டுருக்கீங்க. நல்லா வந்த இல்லைடா. அப்படியே நில்ல அஜீஸு இன்னும் ஒரு 4 ஸ்டெப்புங்க நாங்கள் இல்லை. வேணாம் டேய் வேணாண்டா அன்னெசரியா வேணாண்டா. ஏய் கொஞ்சம் ஒய்டா நின்றுக்கடா. டே அந்த சைடு ஒய்டா. லெஃப்ட்டில் போய்க்கடா. ஓ லெஃப்ட்டில் நின்றுக்கடா. ஓ லெஃப்ட்டில் 2 ஸ்டெப் தள்ளி நின்றுக்கடா. கேட்ச் எடுறா அப்பா. உள்ள வந்துக்க கல்லுக்குள்ள வந்துக்க. கல்லு தான்டா பவுண்டரி. டாஸ் வேணாங்க, பாலை குத்தி போடுங்க. டாஸே வேணாங்க. கையை காட்டு.
முன்னாடி வா அடிச்சா இங்கே அடிச்சு போறாப்ல. பாலை கொஞ்சம் டிசீவ் பண்ணி போடுங்க, ஏமாத்துங்க பேட்ஸ்மேனை. காஃப் மசில் பிடிச்சிருக்கேன். அருமையான பந்து வீச்சு, அருமையான பவுண்ட்ரி. சிறந்த பேட்டிங்கை வெளிப்படுத்தியுள்ளார்கள் ஃபயர்ஃபாக்ஸ் அணியினர். அவர்கள் முதல் ஓவரிலிருந்தே ஓவருக்கு 10-6 என்று ரன்களை அடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். டேய் குட்ரா முஃபின், டேய் குட் ஃபீல்டிங்டா. எடு எடு அஜீஸ். ஏய் அவன் வந்து எடுத்திருப்பான். அருமையான சிக்ஸரை அடித்துள்ளார் ஃபயர்ஃபாக்ஸ் அணி வீரர். அஸ்ஸலாம் சிசியின் நல்ல வேகப்பந்து வீச்சை அவர் மட்டையால் சிறப்பாக பந்தை கிளைட் செய்து விட்டார். அந்த சிப் செய்யப்பட்ட ஷாட் உயரே சென்று 6 ஆனது. அருமையான பந்தை வீசியுள்ளார். கீப்பர் பந்தை தவறவிட்ட காரணத்தினால் அது பையாக மாறியுள்ளது. 1 ரன். இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துள்ளது. சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ₹175 ரன் இருப்பாங்களா?